இன்றைக்கி ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் கொத்து சப்பாத்தி தான் செஞ்சு சாப்பிட்டேன். அது எப்படி செய்கிறங்கிறது ஃபுல் வீடியோவில் இருக்குது, பார்ப்போம். காலையில் எழுந்தோன்னு பிளாக் காஃபி அடிச்சுட்டு அப்படியே ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கரில் வெளில வந்து பார்த்தேன். வெதர் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வெளில வந்து ஹைட்ரேஷனுக்காண்டி டெண்டர் கோகோனட்டை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பீன்ஸ் கேரட்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கொடுத்த பருப்பு போட்டு இது போட்டு நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு சிக்கன் எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சமைச்ச ஃபைபர்லாம் கொஞ்சம் லைட்டாக ஓரந்துட்டு கார்ப்ஸு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ஒரு ஹோல் மீலாக வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிறிய நேப் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமேட்டு பெட்ஷீட் இப்படி இருந்துச்சு பக்கா ரெடி பண்ணிட்டு சரி ப்ரீ ஒர்க் கோட்டுக்கு அவிச்ச முட்டை பார்த்தா இந்தளவு லட்சணமாக அவிச்சிருக்கு. அப்புறமேட்டு நெல்லிக்காய் உள்ள தொட்டு ப்ரீ ஒர்க் கோட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காப்பை எடுத்து போட்டு நேராக ஜிம்முக்கு வெறியாக கிளம்புனா ஜிம்மே லீவு. போங்களான வாழ்க்கையை வெறுத்துட்டு வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து 2 சப்பாத்தி வேக வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் 2 தக்காளி ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இருக்கிற மசாலாலாம் பக்காவை போட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 முட்டையை உடைச்சி ஊற்றி அந்த சப்பாத்தியும் போட்டு கிண்டுக்கின்னா அருமையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் பண்ணிட்டு என்னடா இது தொங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லை, ஒரு சின்ன ரிங் மாதிரி ஒரு வாட்ச். பார்த்துட்டு தூங்க போய் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.